கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்களோடு பேசுவதற்காக பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். பிலிப்பியர் 4:6-7. எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த நாளிலே நாம் எதற்கும் கவலைப்படக்கூடாது என்கிற பொருளிலே உங்களோடு பேசும்படியாய் ஆவியானவர் நடத்துவாராக. கவலையினால் உண்டாகும் பாதிப்புகள். நீதிமொழிகள் 12:25. நல்லா சத்தமாக வாசிங்க யாராவது. மனுஷனுடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். மனுஷனுடைய இருதயத்திலே உள்ள கவலை அதை ஒடுக்கும். கவலைப்பட்டு நான் நல்லா புஷ்டி ஆகிட்டேன்னு யாரும் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. கவலைப்பட்டு அப்படியே ஒடுங்கி போனவர்களை நாம் பார்த்துருக்குறோம். மத்தேயு 6:27. அவங்களுக்கு ஒரு மைக் வச்சுருங்களேன். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலைப்படுகிறதுனாலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். கூட்ட முடியாது, ஆனால் குறைக்க முடியும். லூக்கா 10:40-42. மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதிலும் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மார்த்தாளே, நீ என்கிட்ட சொல்கிறது ஒரு காரியம்தான் சொல்கிற. என்னது? எனக்கு உதவி செய்கிறதுக்காக என்னுடைய சகோதரிக்கு நீங்கள் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்கிற. ஆனால் நான் உன் இருதயத்தை பார்க்குறேன். உன் இருதயத்தில் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற
அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். லூக்கா 10:41. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டுவிடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மார்த்தாள், மரியாள், இந்த 2 பேரும் ஒரு வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் மார்த்தாள் அநேக வேலைகளை செய்வதில் வருத்தமடைந்து மரியாள் தனக்கு வந்து உதவி செய்யும்படி கர்த்தர்ட்ட சொல்கிறார். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கலங்குகிறவர்களாக இருப்போம். ஆனால் கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை நினைவு கூற வேண்டும். லௌகீக கவலைகள், லௌகீக கவலைகள்னா இந்த உலக பிரகாரமான கவலைகள். 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்புறம் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், உணவுக்காக கவலைப்படுதல். மத்தேயு 6:25, 26, 27. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உணவுக்காக கவலைப்படாதீர்கள், உடைக்காக கவலைப்படாதீர்கள். மத்தேயு 6:28, 29, 30. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் முடித்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்காக கவலைப்படாதீர்கள். மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நீதிமொழிகள் 27:1. நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. யாக்கோபு
14-15. யாக்கோபு 4. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதோ? உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றிய பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அநேக காரியங்களை குறித்து கவலை. லூக்கா 10:41. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். உலக கவலை. மத்தேயு 13:22. அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும். மத்தேயு 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். லூக்கா 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்கு உரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நமக்கு இருக்க வேண்டிய கவலையை குறித்து வேதம் சொல்கிறது. எபிரேயர் 2:4. எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டு இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? அடுத்து கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலை. 1 கொரிந்தியர் 7:32, 33, 34, 35. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவன் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். அடுத்து சபைகளை குறித்த கவலை. 2 கொரிந்தியர் 11:3. ஆகிலும் சர்ப்பமானது தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையில் நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். 28. இவை முதலானவைகள் எல்லாம் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒருவருக்காக ஒருவர் கவலைப்பட வேண்டும் என்று தேவன் நம்முடைய சரீரத்திலே அப்படிப்பட்ட அமைப்பை அமைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 12, 25, 26, 27, 28. சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல் அவையங்கள் ஒன்றை குறித்து ஒன்றும் கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படிப்பட்ட சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும்.
ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். ஒருவருக்கொருவர் கவலையா இருக்கும்படி நம்முடைய சரீரத்தில் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தேவன் தந்திருக்கிறார். ஒன்று குருந்தியர் 12:25. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறையுள்ளதாய் இருக்கிறதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். கவலையிலிருந்து விடுபட நாம் என்ன செய்ய வேண்டும்? 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவன் ஆனபடியினால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்மை விசாரிக்கிறவர். அப்பா நம்முடைய கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும். ஆமென். பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உபாகமம் 7 17, 18, 19. அந்த ஜாதிகள் என்னில் ஜனம் பெருத்தவைகள், நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும் உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதீரு. நீர் பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். எந்த காரியத்தை குறித்தும் நமக்கு ஒரு பயமோ கவலையோ வருமானால் நாம் என்ன செய்யக்கூடாது? கலங்கி போயிடக்கூடாது. இதற்கு முன்னால் எப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு ஏற்படும் போது அதிலிருந்து தேவன் எப்படி நம்மை விடுதலையாக்கினார் என்பதை நன்றாய் நினைத்து நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நாம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும். முன் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டும். ரோமர் 4:20-21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். யாருங்க? ஆபிரகாம் ஒரு சோதனை உண்டானது. அந்த சோதனை என்ன? அவனுடைய ரொம்ப நாள் கழித்து பிறந்த மகன் அவனை
பலியாக செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ரொம்ப நாள் கழித்து ஆபிரகாமுக்கு பிறந்தவன் அப்படி கேட்கும்போது ஆபிரகாம் என்ன செஞ்சார்? பயப்படலை. அவர் பலியாக செலுத்துவதற்கு தன்னுடைய குமாரனை அழைத்து போகிறார். ரோமர் 4:20-21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அற்ப விசுவாசம். இப்படி விசுவாசத்தில் பல வகைகள் இருக்கு. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட விசுவாசம் என்னது? வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறாய் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவன் சொன்னதை செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். விசுவாசத்தில் அதை வல்லவனாய் அறிக்கை செய்தான். புலம்பரம் 3:26. பிரசங்கி 3:11. மத்தேயு 14:13-21. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஓர் இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியாய் இருக்கிறவர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரம் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர்கள் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கோடி நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள்.
2 ராஜாக்கள் 4 அதிகாரம் 1 முதல் 7. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரின் மனைவி அவளிடத்தில் ஒரு குணம் எண்ணெய் தான் இருக்குது. இந்த ஒரு குணம் எண்ணெயை வைத்துக்கொண்டு தன்னுடைய ஜீவனத்துக்கு என்ன செய்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே யார் அங்கே வந்தது? எலிசா வந்தார். எலிசாவினிடத்தில் அவள் தன்னுடைய பிரச்சனையை சொல்லுகிறாள். அப்பொழுது எலிசா அவரை பார்த்து, அந்த அக்கம் பக்கத்துல எல்லாம் போய் பாத்திரங்களை கேட்டு வாங்கி அந்த எண்ணெயை அதில் வார்த்து மீந்ததை அப்படி நிறைஞ்சு வரும்போது அதையெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு கடைசியில் மீந்ததை கொண்டு ஜீவனம் செய்ய என்று சொல்லி சொல்கிறார். அங்கே என்ன வருது, ஆனால் அந்த எண்ணெயை கொண்டு அந்த எண்ணெய் மீந்தி இருப்பதை கொண்டு ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னென்னா, வருமானத்திற்குள் செலவு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வருமானம் எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே செலவு செய்ய கற்றுக்கொள்ளணும். ரெண்டு ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8 முதல் 23. அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்தில் பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடைய ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷனை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படிப்பட்ட அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். தேவனுடைய மனுஷன் யாருங்க?
எலிசா யாரு? எலிசா. எலிசா தீர்க்கதரிசி. எலிசா தீர்க்கதரிசி. ரெண்டு ராஜாக்கள் 6:15. அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை, என் ஆண்டவராகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். ரெண்டு ராஜாக்கள் 6:17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளினாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். சகரியா 2:5. என்னங்க நான் அது யோபு 1:10. யோவான் 20:29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். நூற்றி 21 சங்கீதம். நூற்றி 21 சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். 118 சங்கீதம் 17 வசனம். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சரி. ஜெபம் பண்ணுவோம். எப்படிங்க வா. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி இந்த கருத்தில் போட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இந்த நாளிலேயும் நம்முடைய பிள்ளைகளோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவை தொடர்ந்து பிள்ளைகளோடு இடைபெறுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.